ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியோட பேக்போன் என்ன தெரியுமா? குவாலிட்டி. இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண ரெண்டு இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் இருக்கு. குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். இவ ரெண்டு பேரும் சேம்னு நினைச்சா அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் QA. QA ஒரு சைலண்ட் கார்டியன் மாதிரி. அவன் எப்பவுமே ஃபியூச்சரை பார்ப்பான். QA ப்ரோஆக்டிவ். ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே இது நடக்காம இருக்கணும்னு யோசிப்பான். QA கேட்குற கொஸ்டின்ஸ் சிம்பிளா இருக்கும். ப்ராசஸ் கரெக்டா இருக்கா? சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேம் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்களா? QA ஃபோக்கஸ் பண்றது கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மேல. டெய்லி ப்ராசஸ், டெய்லி டிசிப்ளின், டெய்லி கன்சிஸ்டன்சி. QAல எவ்ரி ஒன் இன்வால்வ்ட். ப்ரொடக்ஷன் இருந்தாலும், மெயின்டெனன்ஸ் இருந்தாலும், ஸ்டோர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் குவாலிட்டியோட பார்ட் தான். QAவோட இம்பாக்ட் இமீடியட்டா தெரியாது, ஆனா லாங் டேர்ம்ல கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தா மாறும். நெக்ஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் QC. QC ஃபைனல் செக் பாயிண்ட். ப்ரொடக்ஷன் முடிஞ்சாப்புறம் QC ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். QC ரியாக்டிவ் ரோல். ப்ராடக்ட் ரெடியா இருந்தா செக் பண்ணலாம்னு வருவான். QC செக் பண்ணுவான். ப்ராடக்ட் கரெக்டா இருக்கா? ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆகுதா? கஸ்டமருக்கு சென்ட் பண்ண சேஃபா? QC இன்வால்வ் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் QC பர்சனல். QC டிசிஷன் கிளியரா இருக்கும். பாஸ் ஆர் ரிஜெக்ட். QCயோட இம்பாக்ட் இமீடியட். ப்ராப்ளம் இருந்தா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணும். இப்போ QA அண்ட் QC மீட் பண்ற பிளேஸுக்கு வரலாம். ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், ஆனா கோல் சேம். இம்ப்ரூவ் குவாலிட்டி, ரெடியூஸ் காஸ்ட், ஸ்டே கம்ப்ளையன்ட். QA மிஸ்டேக் வராம ப்ரிவென்ட் பண்ணும். QC மிஸ்டேக் வெளியே போகாம ப்ரொடெக்ட் பண்ணும். QA ப்ராசஸை ஸ்ட்ராங் பண்ணும். QC ப்ராடக்டை ஸ்ட்ராங் பண்ணும். ஃபைனல் மெசேஜ்: QA இல்லாம QCக்கு ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாகும். QC இல்லாம QA இன்கம்ப்ளீட்டா இருக்கும். சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ல QA இஸ் த ஃபவுண்டேஷன். QC இஸ் த ஃபைனல் அஷூரன்ஸ். ரெண்டுமே கரெக்டா ஒர்க் பண்ணினா குவாலிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ ரூல். குவாலிட்டி பிகம்ஸ் அ கல்ச்சர்.